ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः. அமுதமொழிகளை பருகுகின்ற ஞான வண்டுகளாகியவங்க எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நிறைய பேர் ரொம்ப சந்தோஷம் கேட்டோன்னே இல்லை. கிருஷ்ணர் சொல்லுவார், உத்தரேத் ஆத்மனாத்மானம் அப்படின்னு. உங்களை நீங்களே உயர்வாக நினச்சிக்கணும், வெளியில் பேசிக்காதீங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசி நினச்சிக்கணும். ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சுக்கணும். வெளியில் பிரகாசம் பண்ண எஸ் அப்படிம்பாங்க, பின்னாடி போயிட்டு இவெல்லாம் பார் அப்படிம்பாங்க. அதாவது ப்ராக்டிகாலிட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எப்பவும் நம்மளை பற்றி தாழ்வாக நினச்சிக்கக்கூடாது. இது எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம டிவோட்டிஸ் நிறைய பேர் கூட இந்த பாயிண்ட் 1-2 சொன்னாக்கா எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தான் முடியும் சாமிஜி, நாங்கள்லாம் சாதாரணம் அப்படிம்பாங்க. நம்முடைய சீனியர் சாமி ஒருத்தர் சொல்கிறார், எப்போவுமே அதுவும் முக்கியமாக தீட்சை எடுத்தவங்க உங்களை பற்றி தாழ்வாக நினைக்காதீங்க. நான் ஒரு சாதாரண முட்டாள், ஒன்றுக்கும் லாய்க்கல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னாக்கா இன்டைரக்ட்லி யூ ஆர் இன்சல்ட்டிங் யுவர் குரு. எவ்வளோ பெரிய இது பாருங்கள். நான் ஒரு முட்டாள், ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னாக்கா, ஆக முட்டாளுக்கு அவர் தீட்சை கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அவருடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம பார்க்க கற்றுக்கணும். தேவோ பூத்வா தேவம் யஜே அப்படின்னு ஒரு மந்திரம். நீங்கள் சாமி கும்பிட்றப்போ உங்களை அந்த சாமியோட அம்சமாக நினச்சிக்கணும், அவருடைய பிரதிநிதியாக நினச்சிக்கணும், அவருடைய குழந்தை அப்படின்னு நினச்சிக்கணும். சாமியோட குழந்தை எப்படி நொண்டினோட மாதிரியா இருக்கும், மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கிட்டு அவரை கும்பிடணும். கடவுளே அப்படின்னு சொல்லி தைரியமாக பேசணும். அங்கே போய் கெஞ்சக்கூடாது. பணக்காரங்கிட்ட போய் நம்ம கெஞ்சலாம், எனக்கா வேறு வழி கிடையாது. அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். கடவுள்கிட்டேருந்து வாங்குறது நாம் திருப்பி கொடுக்க வேண்டாம், ஏன்னா அது நம்முடைய சொத்து. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னு அந்த சீனியர் சாது சொன்னார் டிவோட்டிக்கு. நான் அதனால தான் எப்போவும் டிவோட்டிஸ்கிட்ட பேசுகிறப்போ உங்களை பற்றி தாழ்வாக நினச்சிக்காதீங்க, நீங்களாம் டிவோட்டிஸ் வரீங்க, அவர் பேரையும் சொல்கிறீங்க, மறுபடியும் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறது. இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிறது இட் இஸ் வெரி குட் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட். அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை பற்றி தான் ராமகிருஷ்ணர் பேசிகிட்டு இருக்கிறார். நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் எல்லாமே ஆகிவிட்டது. போன கிளாஸில் பார்த்தோம், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ அவனுக்கு ஞானம் கிடைக்கும். பாவேன லபதே ஞானம் அப்படின்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வேறு ஒரு இடத்துல வருது. எந்த மாதிரி நாம் நினச்சிக்கிறோமோ நம்மளை பற்றி, அதே மாதிரி பர்சனாலிட்டி வில் டெவலப். இது சைக்கலாஜிக்கல் ட்ரூத். சின்ன சின்ன குழந்தைங்கள்கிட்ட அதனால தான் பாசிட்டிவ் ஐடியாஸ் கொடுக்கணும். இல்லைனாக்கா அது மோசமான பாதைக்கு போயிடும். நீ காலையில் விவேகானந்தா காலேஜுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு டாக். திரும்பி வர்றப்போ அவங்க எல்லாருக்கும் ஜிலேபி பிரசாதம் கொடுத்தாங்க. எனக்கு சீஃப் கெஸ்ட் இல்லையா, ஒரு 10-15 ஜிலேபி ஒரு பையில் போட்டு கொடுத்தாங்க. காரில் இறங்குறப்போ நம்ம பையன் வாரம் அழைச்சிட்டு போவாப்போல் அந்த டிரைவர். சரி நீ ஒன்று சாப்பிடுன்னு சொல்லி எடுத்து பிரித்து கொடுத்தப்போ 3 பசங்க, 10 வயசு 12 வயசு அவ்வளோதான் இருக்கும். அந்த பக்கம் வந்தாங்க. ட்ரெஸ்ஸை பார்த்தாலே புவர் பீப்புள் அப்படின்னு தெரியுது. ஜிலேபி எடுத்து கொடுக்குறத அவன் பார்த்தான்.
நான் அதை கவனிச்சிட்டேன். மனசில் தோணுச்சு, சரி இந்த பசங்களுக்கு கொடுக்கலாம், புவர் பாய்ஸ் இல்லையா. ஸோ அவன் பார்த்துட்டு நின்னான். தெரிஞ்சு போச்சு, என்னடா வேணுமா வாங்க அப்படின்னு. அதில் இருக்கிறதே சின்னவன் வந்தான், 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஸ்கூலில் படிக்கிற, என்ன கிளாஸு அப்படின்னாக்கா, அவன் பதில் கொடுத்த விதம் கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லை. இத்தனோண்டு இருக்கான். எந்த மாதிரி ஃபேமிலியில் வர்றோமோ அந்த மாதிரி குணாதிசயங்கள் வரும், குண அதிசயங்கள். கொஞ்சம் கூட கல்ச்சரே இல்லை. அவன் பேசுகிறத எனக்கே என்னடா பெரியவங்ககிட்ட பேசுகிறப்ப இப்படி தான் பேசுவியா, மரியாதை தெரியாதா அப்படின்னு. அந்த 3 பசங்களில் இன்னும் பெரிய பையன் ஒருத்தன் 12 வயசு இருக்கும். அவன் கேட்டு விட்டு அப்படியே கிளம்பி போகிறான். அவன் போனவுடனே இந்த 2 பசங்களும் போயிட்டாங்க. சின்னதுலேருந்தே பாருங்கள், ராங் ரூட்டில் போகக்கூடிய பஸ்ஸு இதெல்லாம், இதுக்கெல்லாம் பேசிக் சின்னதுலேருந்து நாம் கொடுத்தா ஃப்யூச்சரில் வர்றப்போ ரொம்ப நல்லா வரும். பேரண்ட்ஸுக்கே தெரியாது, அவங்க வீட்டிலே குழந்தைங்களை எங்கேருந்து கற்றுக்குறாங்க இல்லையா. அது என்னமோ ஒரு டயலாக் வரும் இல்லையா, குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுகிறது இல்லை, கேட்ட வார்த்தையை பேசுகிறாங்க. இட் இஸ் அ வெரி மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அதுக்காக தான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட எழுதுகிறார், டியர் பேரண்ட்ஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் சில்ட்ரன் பிஹேவ் நைஸ்லி, டாக் பொலைட்லி அப்படின்னு ஆர்டிக்கிள் எழுதுகிறார் அவர். ஆனால் நிறைய பேரண்ட்ஸுக்கு இது தெரியாது. குழந்தைங்களை வச்சுக்கிட்டே அந்த ஒய்ஃபே அந்த ஹஸ்பண்டை அப்படி திட்டுவான், அந்த ஆளும் பிடிச்சி அடிப்பார். குழந்தைங்க மனசில் எந்த மாதிரி பிரிண்ட் வரும், இம்ப்ரெஷன் வரும், அதை பற்றி கவலையே இல்லை. எனிவே, பாவேன லபதே ஞானம் அப்படின்னாக்கா எந்த மாதிரி பாவமோ, சாமிஜி சொல்லுவார் இல்லையா, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்னாக்கா அது பாவேன லபதே ஞானம். ராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் முக்த புருஷன் அப்படின்னு நினச்சிட்டே வா, முக்தனாகவே ஆகிவிடுவேன். இல்லைப்பா நான் பந்தப்பட்டோம்ப்பா, என்னால் முடியும் நினச்சா அதுவே தொடரும் அப்படிங்கிறார். மகானுடைய வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்லை, மந்திரங்கள். அப்படியே நாம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டால், பாடுபடுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர் ஹெல்ப் பண்ணுவார். தூங்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்களா, எழுந்திரிடா நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, போங்க சார் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் தூங்குறேன்னு சொல்லி தூங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி முயற்சி செய்யணும், நம்பிக்கையோடு முயற்சி செய்யணும். அதை சொல்லிவிட்டு ராமரை பற்றி சொன்னார். ராமருக்கே பாலம் தேவைப்பட்டது, ஆஞ்சநேயருக்கு ராம மந்திரத்தில் இருந்த நம்பிக்கையால் அப்படியே தாவிட்டார் அப்படி சொல்லி அது வரைக்கும் நாம் பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லணும். போன வகுப்பில் சில சமயம் நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கவனிக்கிறாங்க பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மலேசியாவை பற்றி கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன். மலேசியாவிலேருந்து ஒரு டிவோட்டி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ நல்ல விஷயங்களை கேட்குறதுக்கு இவ்வளோ நல்ல உள்ளங்கள் இருக்கேன்னு சொல்லி சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். அந்த மலேசியாங்கிற பேரை கேட்டுட்டு அங்கேருந்து ஒரு அம்மா, ஏலகிரியில் நம்ம சாமிஜி இருக்கார், அவருக்கு தெரிஞ்ச அம்மா, அந்த சாமிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அவர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டார். சாமிஜி இது வரைக்கும் இவ்வளோ நாள் பேசிகிட்ருக்கிறார், மலேசியான்னு சொன்னதே இல்லை, போன கிளாஸில் மலேசியா 2 தடவை சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. அந்த அம்மாவுடைய தாய்நாட்டு பற்றுக்கு பணிவான வணக்கம். இல்லை இந்தியன் தான், பட் மலேசியா போனதுக்காக அந்த நாட்டு மேலே ஒரு அக்கறை வச்சுருக்காங்க. பாவம், ஜனனி ஜென்ம பூமிச்ச ஸ்வர்காதபி கரியசி அப்படின்னு ராமர் லக்ஷ்மணன்கிட்ட சொன்னார். அதை பாரதியார் தமிழில் எழுதுவார், பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவவாணினம் நனி சிறந்தனவே அப்படின்னு. பெற்ற தாய் சொர்க்கத்தை விட உயர்ந்தவள். நபிகள் நாயகம் கூட சொல்வார், சொர்க்கம் உங்கள் தாயாரின் பாதார விந்தங்களில் இருக்கிறது அப்படின்னு. ஆனால் ரொம்ப வேடிக்கை என்னன்னாக்கா, அந்த மதத்தை சேர்ந்தவங்க அம்மா அப்பாவுக்கே நமஸ்காரம் பண்ண மாட்டாங்களாம். அது எப்படின்னு தெரியல, கேள்விப்பட்டது. பாதார விதத்தில் இருக்கு, அவங்க தலைவரே சொல்லியிருக்கிறார், யாரும் இங்கே யாருக்கும் நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. எனவே அது அவங்களுடைய மேட்டர், நாம் போக வேண்டாம். ஸோ அந்த ஜனனியும் ஜென்ம பூமியும் சொர்க்கத்தை விட உயர்ந்தவைகள் அப்படின்னு ராமர் சொல்கிறார். இது எப்போன்னாக்கா, இலங்கை ஜெயிச்சாச்சு, லக்ஷ்மணன் அங்கே போய் பார்த்தா
இலங்கை சிட்டி ரொம்ப பிடிச்சி போச்சு. இலங்கை இப்போ கூட ரொம்ப அழகாக இருக்கும். நான் போயிட்டு வந்திருக்கேன், பல இடங்கள் சுற்றி பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்துட்டு லக்ஷ்மணனுக்கு வந்து இது நம்முடையது தானே, நம்ம இங்கேயே இருந்துடலாம், பரதன் அங்கேயே ஆளட்டும் அப்படின்னு சொன்னானா. இது வால்மீகி ராமாயணத்தில் வருது. அப்போ ராமர் சொல்கிறார், நோ, இது விபீஷணனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், வார்த்தை தவறக்கூடாது. அது மட்டும் இல்லை, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவவாணினும் நனி சிறந்தனவே அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கிறார் ராமர் சமஸ்கிருதத்தில். ஸோ இந்த அம்மாவுக்கு, மலேசியாவில் இருக்கிற இந்த அம்மாவுக்கு என்னமோ பரமாவோ என்னமோ, அந்த பரமாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு கேட்டு பரமானந்தம் ஆச்சு நமக்கு. நாட்டுப்பற்று பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எனிவே, நம்பிக்கை இருந்தால் எல்லாமே ஆகிவிடும். பிரகலாதனை வந்து இரண்யகசிப்பு மலையிலேருந்து தூக்கி போடு அப்படின்னு சொன்னார். 2 ராட்சசர்கள், நாங்கள் வேல்மடத்தில் இருந்தப்போ ஆரோக்கிய பவன் ஒரு இடம் இருக்குது, வயசான ரிட்டையர்ட் சாதுக்கள் இருப்பாங்க. அவங்க ரூமுக்கெல்லாம் நாங்கள் வந்து விசேஷ நாளில் போய் நமஸ்காரம் பண்ணப்போ, அங்கே ஒரு சாமிஜியோட ரூமில் ஒரு கேலண்டர், அற்புதமான ஒரு டிராயிங். அது 2 அரக்கர்கள் வந்து, ஒருத்தன் பிரகலாதனுடைய கையை பிடிச்சிருக்கான், இன்னொருத்தன் காலை பிடிச்சிருக்கான். அங்கேருந்து இப்படி தூக்கி போட போகிறாங்க மலையிலேருந்து. பிரகலாதன் வந்து 5 வயசு 6 வயசு பையன். அங்கேருந்து இப்படி பார்க்குறான். அந்த டிராயிங் மாஸ்டருடைய டேலண்ட்டு பாருங்கள். கீழே வந்து நாராயணன் வந்து கையை தூக்கிட்டு அப்படி நிற்கிறார். என்ன அற்புதமான ஒரு இமேஜினேஷன். நீ போடு, நான் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஹீ இஸ் ஆல்வேஸ் ரெடி ஃபார் அஸ் ஆல்சோ. அதை பார்த்துட்டு எனக்கு போகிறப்பெல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டே நிற்பேன். ஆஹா, நமக்கு இந்த மாதிரி நம்பிக்கை வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. நம்பிக்கை இருந்தால் எல்லாமே முடியும். நெருப்பில் தூக்கி போட்டாக்கா அங்கேருந்து வந்துட்டான் பிரகலாதன். அப்பர் சுவாமிகளை கொண்டு போய் சுண்ணாம்பு காலவாயில் போட்டாங்க. 1 வீக் கழித்து வெளியில் வந்தார். சுண்ணாம்பு காலவாய் போனாக்கா ஏசி மாதிரி இருக்கும். சுண்ணாம்பு காலவாய் அந்த மாதிரியா இருக்கும். போய் பாருங்க, வரவே மாட்டீங்க. அவ்வளோ ஹாட்டு அது. இவர் வெளியில் வர்றார். உள்ளே போய் பார்த்தாக்கா எல்லாமே அப்படியே சிவபெருமானை பற்றி நினச்சிட்டு உட்கார்ந்தார். மாசில் வீணையும் மாலை மதியமும் பாடுறார். சிவபெருமானே அங்கே வந்துட்டு அது எல்லாமே ஐஸாக மாறிடுச்சு, சுண்ணாம்பு காலம். நம்பிக்கை இருந்தால் எவ்வளோ தூரம் சாத்தியம். அதை தான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் எல்லாமே ஆகிவிட்டது. ஆனால் வருதா நமக்கு? வருது போகுது, வரலன்னு சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்கள். வருது ஒரு சமயம், இன்னொரு சமயம் போகுது. நம்ம நினச்சது நடந்தால் குருதேவர் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம். நடக்கலைனாக்கா இந்த தடவை குருதேவர் கைவிட்டார். அவர் கைவிட்டோன்னா அதுக்கும் காரணமாக இருக்கும், நமக்கு தெரியல இல்லையா? இப்போ ஒரு 20 வயசு பையன் வந்து அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு ஒரு கார் வேணும், இல்லை பைக் வேணும் அப்படின்னாக்கா வாங்கி கொடுப்பார் இல்லையா? அதை பார்த்துட்டு அவன் தம்பி 10 வயசு பையன் எனக்கும் ஒரு பைக்கு வேணும் அப்படின்னாக்கா கொடுக்குறேன்டா, இப்போ இல்லை. ஏன்னா பைக்கு கூட மேலே விழுந்தால் இவன் செத்து போயிடுவான். ஓட்டவும் முடியாது, லைசன்ஸும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஹி இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் டிரைவிங் இட். அப்பா எப்படி வாங்கி கொடுப்பார்? வேணா பொம்மை ஒன்று வாங்கி கொடுக்கலாம், கீ கொடுத்தா ஓடும். அந்த பைக்கை தான் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ தேர் இஸ் சர்டன் ரீசன்ஸ் வை காட் இஸ் நாட் ஆன்சரிங் அவர் ப்ரேயர். பட் நமக்கு வந்து அது புரியறதில்லை. நாம் நினச்சது கொடுக்கலன்னாக்கா சில பேர் வந்து குருதேவர் விட்டுட்டு வேற ஒரு சாமிகிட்ட போயிடுறாங்க. அந்த மாதிரி வேவரிங் மைண்ட் இருந்தாக்கா அப்புறம் அங்கே ஏதாவது நடக்கலைனாக்கா வேற ஒரு சாமி. சில சமயம் மதத்தை விட்டுட்டு போயிடுறாங்க பாருங்கள். அதுவும் ஹிந்து மக்களுக்கு வந்து வலிமையான கருத்துக்கள் ஹிந்து மதத்தில் தான் இருக்குது. பலவீனமான மக்கள் ஹிந்து மக்கள் தான். ஈஸியாக வேறு மதத்துக்கு போகிறாங்க. ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறான், இவன் மதத்தை விட்டுட்டு போயிடுறான், பதவிக்கும் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் வந்து நான் கிறிஸ்துவன் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டு வேறு சொல்கிறான். அவங்களுக்கு நாம் ஓட்டும் போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பார்க்கணும். சும்மா கதை கேட்டுட்டு போனால் போகாது. நாடு நம்முடையது, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் அப்படின்னு பாரதியார் அப்படி பாடி வச்ச நாடு இது. மகான்கள் பிறந்த நாடு. எவனோ வந்து கூறு போடுறதுக்கு நாம் விட்டுடக்கூடாது. ஏன் இதெல்லாம் நடக்குது? நம்ம மதத்தின் மேலே, நம்ம சாமி மேலே, நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் எல்லாமே ஆகிவிட்டது.
அப்புறம் நம்பிக்கை பற்றி சொல்கிறப்போ ஏன் நமக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறப்போ சாரதா தேவிகிட்ட போய் ஒரு பிரம்மச்சாரி நம்பிக்கை மட்டும் வரமாட்டேங்குதும்மா அப்படின்னு கேட்குறப்போ சாரதா தேவி சொல்கிறாங்க, அது என்னப்பா அவ்வளோ ஈஸியாக? உண்மையான நம்பிக்கை வந்து லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி வந்து போயிட்டே தான் இருக்கும். கடல் அலை மாதிரி தான், வேவரிங். அதனால தான் அது வேவ்லேருந்து வந்து வேவ்ஸ் ஆர் ஆல்வேஸ் வேவரிங், அதுலேருந்து வந்த வார்த்தை தான் அப்படின்னு நினைக்கிறேன், வேவரிங் அப்படின்னு. பட் இருந்தாலும் எப்பப்போ வருதோ அப்பப்போ வந்து நாம் போய் இது பண்ணிக்கணும். நாம் நினச்சது நடக்கலைனாக்கா தெரிஞ்சுக்கணும், ஐதர் டைம் இஸ் நாட் கரெக்ட் ஆர் ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் தட். இந்த 2 ரீசன்ஸ் தான். நேரம் சரியில்லை, இல்லை நான் அதுக்கு தயாராகலை, அதனால் கடவுள் கொடுக்கலை. இதை புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் வந்தாக்கா யூ ஆர் க்ரோயிங் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சாமிக்கிட்டே சண்டை போடுறோம்னாக்கா நாம் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கும். இல்லை குழந்தைங்க அந்த 10 வயசா ஏதாவது ஒன்று கேட்டிருக்கும், 1 ரூபா, இப்போ 1 ரூபா 2 ரூபா கூட போயிடுச்சு. இப்போ 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா ஏதாவது ஒரு பொருள் கேட்டு அம்மா அப்பா வாங்கி கொடுக்கலனாக்கா முகத்தை தூக்கி வச்சுட்டு 2 நாள் அப்படியே இருக்கும், பேசாது. கல்கத்தாவில் ஒரு பொண்ணு, காலேஜில் படிக்கிற பொண்ணு, அவள் ஏதோ பிரார்த்தனை பண்ணிக்க, ரங்கநாதன்ஜிக்கிட்ட தீட்சை வாங்கின பொண்ணு. ஸோ அந்த ஃபேமிலியும் நமக்கு ரொம்ப க்ளோஸ், அடிக்கடி வருவாங்க. ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணான், எப்படி இருக்கீங்கன்னு இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் வந்து நான் சும்மா கேஷுவலாக தீட்சை எடுத்தவங்க அப்படின்னாக்கா நான் வந்து கேட்பேன், என்ன சாதனையெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு கேட்பேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னேன், இல்லை நான் 3 நாளாக ஒன்றும் ஜெபம் பண்ணவே இல்லை அப்படின்னு. ஏன் என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? இல்லை குருதேவர் மேலே கோபம் அப்படின்னா. என்ன கோபம்? ஏதோ எக்ஸாம் எழுதியிருக்கா, அது கொஸ்டின் பேப்பர் நினச்ச மாதிரி வரலையும், அதுக்கு அவர் என்ன பண்ணுவோம், அவர் பாவம் படிக்க தெரியாதவர், அவரை கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணுறார். ஜனங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருப்பாங்க, நான் நினச்ச மாதிரி வரல, நான் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணேன், அந்த சப்ஜெக்டே எனக்கு பிடிக்கும், இவளுக்கு பிடிக்காது, அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், கொஸ்டின் பேப்பர் சரியாகவே வரல, அதனால் 3 நாள் ஜெபம் பண்ணவே இல்லை, அவரை பட்டினி போட்டுட்டேன் அப்படின்னா. அதுதான் ஹைலைட். ஜபம் பண்ணாமல் அவருக்கு பட்டினி போட்டுட்டேன் அப்படின்னு. அச்சா, நீ ஜபம் பண்ணலனாக்கா அவர் பட்னியாக இருப்பார்னு யார் சொன்னால்? எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறாங்க இந்தியா முழுக்க, ஃபாரினில் கூட. அப்புறம் எத்தனையோ சாதுக்கள் பேர் சொல்லிகிட்டே இருக்கான், அவருக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும். பட் ஒன் திங் யூ ஷுட் நோ, ஜபம் பண்ணாமல் இருந்தால் நஷ்டம் உனக்கு, அவருக்கு ஒன்றுமே கிடையாது. நாதத்தே கஸ்யசித் பாபம் நஜைவ சுகிருதம் விபுகு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். நான் யாருடைய பாவத்தையும் ஏற்றுக்கிறது இல்லை, யாருடைய புண்ணியத்தையும் ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ சூரியன் இருக்குது, மேகமூட்டமாக இருந்தாலும் அவருக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா? அவர் பாட்டு மேலே வந்துக்கிட்டு தான் இருக்கார். நாம் தான் சொல்கிறோம், சூரியனை காணோமே. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியும், 2 நாளாக சூரியன் வரவே இல்லை சார், கண்டுபிடிங்க சார் அப்படின்னு. ஹீ இஸ் ஆல்வேஸ் தேர். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, ஹீ இஸ் நாட் அஃபெக்டட். அதை போல் கடவுள் டிட்டாச்ட். ஆனால் ஹீ இஸ் தி சாட்சி, ஹீ இஸ் தி பவர் பிஹைண்ட் எவ்ரி திங். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி. ராமகிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா, விளக்கு வெளிச்சத்தில் ஒருத்தன் பாகவதம் படிக்கிறான், விளக்குக்கு புண்ணியம் இருக்கா? இன்னொருத்தன் அதிலே வந்து பொய் பத்திரம் எழுதி அதில் கையெழுத்து போடுறான், அதுக்கு ஏதாவது பாவம் இருக்கா? இட் இஸ் மியர் சாட்சி, விட்னஸ். கையெழுத்து போடாத விட்னஸ். அப்படி இருக்குது. அதை போல தான் கடவுள் அப்படி சொல்லுவார். எனிவே, ஸோ அந்த கடவுள்கிட்ட நம்ம நினைச்சது நடந்துட்டால் நம்பிக்கை கூடும், நடக்கலைனாக்கா குறையும். இது வந்து போயிட்டே இருக்கும். பட் இதை கடந்து போகணும். அதை சொல்லிட்டு இன்னொரு கதையை சொல்கிறார். அதே ராமாயணத்திலேருந்து ராமகிருஷ்ணர் சொல்கிறார், ஒருவனுக்கு கடலை கடந்து செல்ல வேண்டி இருந்தது. விபீஷணர்கிட்ட போய் கேட்டான், கடலை தாண்டி போகணும் அப்படின்னு. அவர் வந்து எப்போவுமே ராமன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இது ஒரு கதை படித்தேன், அவருடைய ரூமில் வந்து ராம அப்படின்னு எழுதியிருக்குமா. அந்த ஒரு படத்தை வச்சு, ஏன்னா அவர் ராமரை பார்த்ததில்லை, அந்த காலத்தில் மெசேஜ் எல்லாம் கிடையாது, ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராமர் எப்படி இருப்பார்னு தெரியாது. ராம அப்படின்னு எழுதி வச்சுட்டு அதுக்கு பூஜை போட்டு பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணுவார் டெய்லி. இதை வந்து யாரோ ஒரு ஒற்றன் பார்த்துட்டு ராவணன்கிட்ட போய் சொல்லிட்டானா, ராமான்னு வச்சு உங்களுடைய எதிரி, அவருடைய பேரை வச்சுட்டு உங்கள் தம்பி வந்து பூஜை பண்ணுறார் அப்படின்னு. அப்படியா? உடனே விபீஷனுடைய பொண்ணு திரிசடா அப்படின்னு இங்கே தமிழில்,
நார்த் இந்தியாவில் வந்து திரிசடை வந்து வேறு யாரும். எனிவே இங்கே தமிழில் ஒரு கதை ஒரு பெரியவர் சொல்லுவார். திரிசடாவை கூப்பிட்டார். திரிசடா வந்து ராவணனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, தம்பி பொண்ணு, தன் மகள் மாதிரி பார்ப்பா. உங்கள் அப்பா இப்படியா பண்ணுறான், போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா அப்படி தான் இருக்குது, ராமான்னு எழுதியிருக்கு. அவள் புத்திசாலி பொண்ணு, புத்திசாலியோட பொண்ணு. திரும்பி வந்தா, இல்லை பெரியப்பா, உங்கள் பேரையும் பெரியம்மா பேரையும் தான் எழுதி வச்சுருக்கார். என்ன சொல்கிற நீ? ரா உங்கள் ஃபஸ்ட்டு எழுத்து, மண்டோதரி பெரியம்மாவுடைய ஃபஸ்ட் எழுத்து, ராம அதை தான் எழுதி வச்சு பூஜை பண்ண. அப்படியா அப்படி சொல்லிட்டு ஒரு ஏதோ தங்க நகை கொடுத்தார். இது ஒரு கிளைக்கதை. ஸோ அந்த விபீஷணர் எப்போவுமே ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு. அவர் என்ன பண்ணார்? விபீஷணர் ஒரு இலையில் ராமநாமத்தை எழுதி அதை அவனது ஆடையின் ஒரு முனையில் முடிந்தார். அதில் என்ன இருக்குன்னு சொல்லலை. இதை பத்திரமா இந்த தாயத்தெல்லாம் கூட பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க. இதில் மந்திரம் போட்ட இது இருக்குது, இதை கட்டிக்குங்க போயிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்பிக்கை இருக்கணும். வெறும் தாயத்தை மட்டும் கட்டின போதாது. ஒரு பையன் இருந்தான், இளைஞன். அவனுக்கு நாயை பார்த்தா பயம். எப்போ பார்த்தாலும் அது அங்கே நாய் வருது நாய் வருது அப்படிமா. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனால் பையன், அது பாட்டு அது போகும், நீ ஏன் பயப்படுற? இல்லை நம்ம நாயை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னென்னமோ சொல்லி பார்க்குறான் ஃப்ரெண்டு, அவனுக்கு பயமே போகலை. கடைசியாக விசாரித்ததில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு தாயத்தை மந்திரிச்சு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த ஃப்ரெண்டு தனியாக போய் பார்க்குறான் அந்த ஆளை. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நாய் பயம், அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு. வெறுக்கு நான் ஒரு தாயத்தை போட்டு கொடுக்குறேன், அதுக்கு 5000 ரூபா பணம். இப்போ எல்லாத்துக்கும் அங்கெல்லாம் பணங்க ஆயிரக்கணக்கில் பணம் வாங்குறாங்க. நம்முடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அவர் தாயத்தை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போய் ஏதோ ஒரு 7 days ஏதோ பூஜை எல்லாம் பண்ணி இருந்தாங்க இந்த தாயிரம் சொல்லி கட்டி விட்டு எல்லா பயமும் போயிடுச்சு, தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக சிரிச்சுட்டே வராங்க. ஃப்ரெண்டுக்கு வந்து அப்பா நம்முடைய ஃப்ரெண்டு நாய் பயம் போயிடுச்சு, காப்பாற்றிட்டோம், நல்ல வேலை செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு அவன் சந்தோஷமாக வரான். இவன் வந்து என் மனசில் இருந்த பயம் போயிடுச்சு சொல்லி 2 பேரும் வராங்க. 2-3 தெரு தாண்டி வந்திருக்கிறப்போ தூரத்தில் ஒரு நாய் வருது. அங்கே ஒரு நாய் வருது அப்படின்னா, ஏன் பயப்படுற? அதான் தாயத்து கட்டியிருக்குல்ல. இல்லை, தாயத்து இருக்கிறது எனக்கு தெரியும், நாய்க்கு தெரியுமோ தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. நம்பிக்கை இல்லைனாக்கா நீங்கள் ஒரு தாயத்தில் 100 தாயத்தை கட்டினாலும் ஒன்றும் ஆக போகிறதில்லை. விபீஷணர் என்ன பண்ணிட்டார்? அவனுடைய துணியில் முடிஞ்சு வச்சுட்டார். பிறகு அவனிடம் சொன்னார், பயப்படாதே, நம்பிக்கையோடு தண்ணீரின் மேல் நட. ஆனால் ஒன்று, நம்பிக்கை இழந்தாயானால் அந்த கணமே நீரில் மூழ்குவா என்று கூறினார். நம்பிக்கை போயிடுச்சுனாக்கா டக்குன்னு கீழே விழுந்துருவே அப்படின்னு சொன்னார். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை ஒன்று ரொம்ப வருஷம் முன்னாடி படித்தது. சிவனும் பார்வதியும் கைலாயத்திலேருந்து அப்படியே காசிக்கு வந்தாங்க ஒரு தடவை. சாதாரண மக்களாக வராங்க, கூட்டத்தோடு கூட்டமாக போய் பார்க்குறதில்ல. நம்மக்கிட்ட கூட சில சமயம் இங்கே இருந்தால் இந்த இதெல்லாம் வர்றப்போ என்னமோ பிரம்மானந்த சாமிக்கு இந்த கோயிலில் வந்து ஆஞ்சநேயருடைய தரிசனம் கிடச்சிது அப்படின்னு அவர் லைஃப்பில் வரும் ராமநாமம் பாடுறப்போ. அதனால தான் நம்ம கோயிலெல்லாம் வந்து ஏகாதசி அன்னைக்கு ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியல, அவர் தெரிகிற மாதிரி நாம் இன்னும் வளரலை, பட் அவர் வந்து கேட்டுட்ருக்கிறார். ஸோ ஒரு புக்கும் வச்சுருப்பாங்க, ராமநாம சங்கீர்த்தன். அந்த நம்பிக்கை அவருக்கு இது காட்சி கிடச்சிருக்கு. சிவனும் பார்வதியும் கூட இங்கே வராங்க, காசிக்கு வந்து போயிட்டுருக்கலாம் சாதாரண மக்கள் மாதிரி, நமக்கு தெரியாது. இந்த துக்காராம் சாமிகள் லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட் வரும். துக்காராம் மட்டும் பாடிட்டுருக்கிறார். அவருடைய மனைவி வந்து எங்கேயோ போயிருக்கா, ஏதோ வேலையா. ருக்மணி தேவி அங்கே போய் கிருஷ்ணன்கிட்ட கேட்குறான், அந்த மனுஷன் பாவம் எப்போ பார்த்தாலும் உங்கள் நாமத்தையே சொல்லிகிட்டே இருக்கான், அவனுக்கு அவ்வளோ வறுமை இருக்குது, நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு. உடனே நீ செல்வத்துக்கு அதிபதி, நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் தப்பிச்சுக்கிட்டார். உடனே இந்த அம்மா ஏதாவது ஒன்று வேணும். இந்த அம்மா ஒரு ஏழை பொம்பளை மாதிரி இங்கே வந்து இவங்க வீட்டுக்கு வந்து, நான் ரொம்ப ஏழை, இந்த ஒரே ஒரு சேலை தான் இருக்குது, இன்னொரு சேலை இருந்தால் மாற்றுப்புடவை இருந்தால் எனக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறப்போ இங்கே துக்காராம் சாமிகள் பார்க்க அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய மனைவிக்கு 2 சேலை தான். ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம். ஒன்று கட்டிக்க, ஒன்று துவைச்சி போட, அப்படி இருந்திருக்காங்க. ஆனால் நம்பிக்கை விடாமல் இருந்திருக்காங்க.
அவர் பார்த்தார், அந்த அம்மா வந்து தன்னுடைய இன்னொரு புடவை வந்து துவைச்சி காய போட்டுட்டு போயிருக்கா, அவள் வெளியில் போயிருக்கா. இவ வந்து கேட்ட உடனே யார் என்னன்னு விசாரிக்கல, துக்காராம் சொல்லி அதை எடுத்து கொடுத்தேன், இந்த அம்மா இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அந்த அம்மா தூக்கிட்டு போகிறப்போ அந்த மனைவி திரும்பி வர பார்த்துட்டு, இது நம்ம சேலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு வந்து பார்த்தா காணும். உடனே மறுபடியும் புருஷனை போட்டு திட்டுன்னு திட்டி இவர் சிரிச்சுட்டே இருக்கார். யாரோ ஒரு ஏழை, நம்மளோட ஏழை, அவளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு. அவன் உடனே போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஓடுறா பின்னாடி. அந்த அம்மா போய் கோயிலில் போய் நுழைஞ்சிட்டான், விட்டலன் கோயிலில். அங்கே போய் பார்த்தா ருக்மிணி தேவி உடம்புல அந்த சேலை இருந்தது அப்படி சொல்லி அவர் கதை வருது. உடனே இவ பார்த்து அப்படியே அசந்து போய் நிற்கிறான். அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குதான், உங்ககிட்டேருந்து எதுவும் வாங்காமல் நான் எப்படி கொடுக்க முடியும் பாருங்க. சாமிஜி சொல்லுவார் இல்லையா, கிவ் அண்ட் டேக் இஸ் தி லா. நாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம், ஆனால் எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும்னாக்கா. அதனால தான் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் வந்து பாலாஜிக்கு போய் 2 கிலோ தங்கம் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு எனக்கு 20 கிலோவாக கொடு அப்படிம்பாங்க. அது ஒரு கிவ் அண்ட் டேக். அதனால தான் இங்கிலீஷில் ஒரு சேயிங்கே உண்டு. ஸோ பிச்சைக்காரர்கள் கோவிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கிறார்கள், பணக்காரர்கள் உள்ளே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே உண்டு. இல்லை உள்ள இவன் 1 ரூபா 2 ரூபா கேட்பான் அவங்கக்கிட்ட, இவன் உள்ளே போயிட்டு 2 ரூபா போட்டுட்டு அவனுக்கு நான் நிறைய தானம் பண்ணியிருக்கேன், அதை போல் 10 மடங்கு எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. எவன் இப்போ பெரிய பிச்சைக்காரன்? எனிவே, ஸோ பார்வதியும் சிவனும் காசிக்கு வந்தாங்களாம். எல்லோரும் நிறைய பேர் கங்கையில் குளிச்சுட்டு ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்வதி தேவி பார்த்தாங்க, சாமியை பார்த்து கேட்குறார், சாமி இவ்வளோ பேர் குளிக்கிறாங்க, கங்கையில் குளித்தா பாவம் போகும்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இவங்க பாவம் அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுதே. ராமகிருஷ்ணனை பற்றி சொல்லுவார், அவங்க கங்கையில் இறங்குறப்போ பாவம் வந்து அவங்ககிட்டேருந்து விலகிடுமா, அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு மண்டபத்தில் தங்கி இருக்குமா, இவங்க குளிச்சுட்டு வெளியில் வர்றப்போ மறுபடியும் போய் ஒட்டிக்குமா அப்படின்னு ஒரு கதை சொல்வார். ஸோ ஏன் இப்படி இவங்க பாவம் ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு பார்வதி தேவி கேட்குறான். சாமி சொல்கிறார், அதை வந்து நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனாங்க. 2 பேரும் வயசான கப்பல் மாதிரி மாறி வந்தாங்க, வயசான தாத்தா பாட்டி. நான் கங்கையில் போய் குளிக்கிற மாதிரி போகிறேன், வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு ஷோ, நீ கற்று என் ஹஸ்பண்டை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க சொல்லி யார் வரானோ பார்க்கலாம், ஆனால் ஒன்று சொல்லு, என் ஹஸ்பண்டை காப்பாற்றுறவங்க காப்பாற்றி முடித்தவொடனே அவங்க உயிர் போயிடும், அவங்க உயிர் போயிடும், ஏதோ ஒன்று சொல்லிட்டாப்புல. பாவம் பண்ணவங்க கரெக்டு, உயிர் போகாது, பாவம் செய்தவர்கள் என் ஹஸ்பண்டை தொடக்கூடாது, தொட்டால் அவங்க உயிர் போயிடும், அந்த மாதிரி இதையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறங்கிட்டார். அங்கே போயிட்டு தத்தளிக்கிற மாதிரி நடிக்கிறார், காப்பாற்றுங்க சொல்லி. அதை பார்த்துட்டு இந்த அம்மா கரையில் யாராவது என் புருஷனை காப்பாற்றுன்னு சொன்னோன்னு உடனே 2 பேர் வந்தாங்க. ஒரு நிமிஷம், நீங்கள் பாவம் செஞ்சுருந்தா உங்கள் உயிர் போயிடும், ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னோடனே யாராவது போவீங்களே? ஐயோ வேண்டாம், நம்மளுக்கு தெரிஞ்சு செஞ்சுருக்கோம், தெரியாமல் எவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. யாருமே போகலை, எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த தாத்தா வந்து கையை காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போனான், குதிச்சு இழுத்துட்டு வந்துட்டான். இந்த அம்மா சொன்னாங்க, நீ பாவமே பண்ணது இல்லையா அப்படி. அப்போ அந்த இளைஞன் சொன்னானே, எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தா என்னம்மா, கங்கையில் போய் குளித்தா எல்லாமே போயிடும், அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு போனான். அப்போ சிவன் சொல்கிறார், இவனுக்கு முக்தி நிச்சயம், மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரல, அதனால் முக்தி கிடையாது அப்படின்னு சொன்னதான் ஒரு கதை சொல்லுவாங்க. அதுதான் இவர் சொல்கிறார், நம்பிக்கை இழந்தாயானால் நீ அந்த நிமிடமே நீரில் மூழ்கி விடுவாய் அப்படின்னு விபீஷணன் சொன்னார். நம்பிக்கையை பற்றி சொல்கிறப்போ, ஒரு 4 நாள் முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தார் இல்லையா, அவருடைய வாழ்க்கையில் ஒரு இன்சிடெண்ட் வரும். ஒரு விலை மாது தப்பான வழியில் போகிறான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க, நீ போ, இங்கேருந்து தொலைஞ்சி போ அப்படின்னு. அவள் பாவம் என்ன பண்ணுவாள், அனாதை, வேறு வழி இல்லை, இந்த பொழப்பு அவனை விரும்பியா பண்ணுறான். பட் அப்போ கத்துறான். அப்போது இயேசு அங்கே வர, அவர் காலை பிடிச்சிட்டு சேவ் மீ ஃபாதர் அப்படிங்கிறான். என்ன விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். இவங்களை பார்த்து இயேசு சொன்னாராம், உங்களில் பாவம் பண்ணாதவர் முதலில் கல் எறியட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை. உடனே அவன் நின்றுட்டான். ஏன்னா அவனுக்கே தெரியும் எவ்வளோ பாவம் பண்ணிகிட்டே இருக்கோம், பண்ணவும் போகிறோம் இல்லையா. நல்லது செய்கிறோம் அப்படின்னு நமக்கு கேரண்டி கிடையாது, ஆனால் நிச்சயம் தப்பு செய்வோங்கிறது கேரண்டி உண்டு. தெரியாமல் ஒவ்வொருத்தராக விலகி போனாங்க அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட் வரும்.
ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நடக்கும். நம்பிக்கை போச்சுன்னாக்க நீ மூழ்கி விடுவாய் அப்படின்னு சொன்னார் விபீஷணர். அந்த மனிதனும் கடலின் மீது எளிதாக நடந்து சென்று கொண்டிருந்தான். பாதி தூரம் போயிட்டான். அங்கே தான் அவனுடைய பிராரப்தம். நமக்கு இந்த மாதிரி வரும். துணியின் முனையில் முடிந்திருப்பது என்னவென்று பார்க்க அவனுக்கு ஆவல் உண்டாயிற்று. அது கரைக்கு போய் பார்க்கலாம்ல. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் இல்லை, ஆயுளும் மட்டும் பாதியிலே முடிஞ்சு போகும் இல்லையா? இதில் என்ன தான் எழுதியிருக்கு? என்னமோ எழுதி கொடுத்தார் விபீஷண ராஜா. நான் பாட்டு நடந்துகிட்டு இருக்கேன் தைரியமாக, தர மேலே நடக்கிற மாதிரி நடக்கிறேன். வாட் இஸ் தட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அந்த நேரம் பாதியில் போகிறப்போ அவிழ்த்து பார்த்தான் முடிச்சை. அங்கே வெறும் ராமநாமம் எழுதப்பட்டிருந்தது. அவர் அவ்வளோ ஸ்ரத்தையோட பக்தியோட மரியாதையோடு எழுதியிருக்கார். அந்த மரியாதைக்கு தான் இவ்வளோ மகிமை. ராமா அப்படிங்கிற அந்த பேப்பருக்கு இல்லை, அந்த பேப்பருக்கு விபீஷணர் கொடுத்த அந்த மரியாதை தான் இவ்வளோ தூரம் காப்பாற்றிட்டுருக்கு. உடனே இது என்ன வெறும் ராமநாமம் தானே எழுதியிருக்கிறது என்று நினைத்தான். சந்தேகம் வந்தது. மறுகணமே கடலில் மூழ்கிவிட்டான். கிருஷ்ணர் சொல்வார், சம்சயாத்மா வினஷ்யதி. என் மேலே நம்பிக்கை இல்லை, எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படுறான் அப்படின்னாக்கா அவனை யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தன் மலை மேலே போயிட்டான். இப்போ தான் செல்ஃபியெல்லாம் வந்ததில் பெரிய இப்போ ஜனங்களுக்கு முக்கியமான வேலை என்ன சொல்லுங்கள்? எங்கே போனாலும் செல்ஃபி எடுத்து சும்மா இங்கே எல்லாம் போய் பாருங்கள். கோயிலுக்கு முன்னால் வயசானவங்க எல்லாம் தலையெல்லாம் நரைச்சி போச்சு. அவன் இப்படிங்கிறான் அப்படிங்கிறான். பார்க்கவே வேடிக்கையாக இருக்குது. வயசு பசங்க பொண்ணுங்க பண்ணுறாங்க, சரி, தேர் இஸ் சம் அட்ராக்ஷன். இன்னும் அவங்க அடிபடலை. அடிபட்டவங்க கூட இப்படி எடுக்கிறவங்க பார்த்தா சிரிக்கிறதா அழறதா ஒன்றும் தெரியல. குருதேவா காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போகிறது. வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அவங்ககிட்ட சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸோ ஒருத்தன் போயிட்டான். அங்கே போய் ஃபோட்டோ எடுத்தால் சிட்டி நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு போய் எடுத்துல ரொம்ப பிடிச்சி போச்சு. சின்னதாக ஒரு மலை ஏரிய போயிட்டான் நடந்து, யாரையும் கூப்பிட்டு போகல. போய் அப்புறம் அந்த ஈவினிங் வரப்போ லைட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா? இந்த ஏலகிரி மலைக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் டைமில் போனீங்கன்னாக்கா கீழே அந்த ஜோலார்பேட்டை, நாட்டுப்பள்ளி இந்த ஏரியாலாம் இருக்கும், திருப்பத்தூர் இதெல்லாம். அங்கே லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். மேலேயும் ஸ்டார்ஸ் தெரியும், கீழே அவ்வளோ ஸ்டார்ஸ் தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க ஈவினிங். ஸோ இவன் போயிருக்கான். அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். இப்படி பார்த்துக்கிட்டே இருந்ததில் ஃபோட்டோ எடுத்ததில் நேரம் போனதே தெரியலை. ஐயோ இருட்டி போச்சு, பாதை வேற தெரியாது, புது இடம் அப்படி சொல்லிட்டு கிடுகிடுன்னு வரான். இருட்ட பயம் வருது. ஏதாவது புலி வந்துடுமோ, சிங்கம் வந்துடுமோ, நரி வருமோ அப்படி சொல்லி பயம் வருது. ஓட ஆரம்பித்ததில் சரியான பாதையிலேருந்து விலகி கீழே விழுந்துட்டான். உருண்டு வரான். எங்கே போகிறோன்னு தெரியல. ராமா கிருஷ்ணா எல்லாரையும் கூப்பிட்டான். கடைசியில் ஏதோ ஒரு மரம் மாட்டிடுச்சு. ஒரு கிளை, ஒரே இருட்டாக இருக்குது. அதை பிடிச்சிக்கிட்டான். சம்பவம் காலையும் இதையும் பண்ணி அது மேலே உட்காந்துக்கிட்டான். பார்த்தா இருட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்க திக் டார்க்னஸ். அங்கே உட்காந்துட்டு, கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும், வீட்டுக்கு போய் சேரணும், வீட்டில் இருக்கிறவங்களாம் கவலைப்படுவாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஷோ மீ த வே, எனக்கு பாதையை காட்டு அப்படிங்கிறப்போ ஒரு வாய்ஸ் கேட்டுது. அங்கேருந்து குதி. அமைதியாக இருக்கு இல்லையா? அங்கே யாருமே கிடையாது. கிளையை விட்டுட்டு கீழே குதி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கிளியராக கேட்டுது. பார்த்தா ஒரே இருட்டு. எவ்வளோ பள்ளம்னே தெரியல. எப்படி குதிப்பீங்க? நீ கடவுளே கிடையாது, நீ சாத்தானுடைய ஆள் போல் இருக்குது, இங்கேருந்து குதிக்க சொல்கிற, யார் காப்பாற்றுவா? நோ, ஐ வில் நாட் பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளையே பிடிச்சிட்டு ஹோல் நைட்டு உட்காந்துருந்தான். தூக்கம் ஒரு பக்கம் வருது, பயம் இன்னொரு பக்கம். சரியாக தூங்க முடியலை. கடைசியில் விடிச்சுது. எப்படியோ கிளையை கட்டி பிடிச்சிட்டு ஏதோ கொஞ்சம் தூங்கிட்டான். விடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து 2 அடி தான் கீழே தரை இருக்குது. அப்புறம் தான் அட பாவமே, அதுக்காக தான் ஒரு குதின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்படியே கொஞ்சம் தட்டு மாதிரி போயிருந்தா, கொஞ்சம் தூரம் போயிருந்தாக்கா ஊர் வந்திருக்கும். நம்பிக்கை இல்லை. இந்த ஆளுக்கு அதே மாதிரி தான். வெறும் நண்பனாவன் தானே அப்படின்னு நினச்சான். இதுவாக என்னை காப்பாற்றுது அப்படின்னு நினச்சான். இனிமேல் நான் காப்பாற்ற மாட்டேன்னு கீழே விட்டார் அப்படின்னு இந்த கதை. இதை ராமேஸ்வர் சொல்லிட்டு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், இறை நம்பிக்கை உள்ளவன் பசுக்கொலை, பிராமணர் கொலை,
பெண் கொலை போன்ற கொடிய பாவங்களை செய்திருந்தாலும் அந்த நம்பிக்கையின் வலிமையினால் பாவத்திலிருந்து விடுபட முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இறை நம்பிக்கை உள்ளவன் பசுக்களை பசுவை வந்து இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பசுவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. பசுவுடைய உடம்புல எல்லா தேவர்களும் குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல நான் படித்தேன், பசு மாட்டுக்கு அடுத்த ஜென்மம் மனித பிறவி அப்படின்னு ஒரு இடத்துல படித்தேன். வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பசுமாடு அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் போய் தொட்டு பாருங்கள், புது ஆளுங்க தொட்டக்கா அது உடனே பார்க்கும், கவனிக்கும். பசு ஒன்று, யானை ஒன்று, மனுஷனுக்கு ரொம்ப க்ளோஸ், குரங்கு ஒன்று. மனுஷனோட ரொம்ப க்ளோஸாக வர்றவங்க இவங்க 3 பேர். எருமை மாடு ரொம்ப தூரத்தில் இருக்கும், இந்த பசு மாடு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க போனாக்கா அது பாட்டுக்கு இருக்கும். புது ஆள் போனாக்கா, ஜெயராம்பாட்டி நான் போயிருந்தப்போ நானும் ஒரு சாமியை அப்படியே சுற்றி வரோம் ஊரை பார்த்துட்டு. அங்கே ஒரு வீட்டில் ஒரு பசுமாடு அப்போ தான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கு, 1 மணி நேரம் ஆயிருக்கு, கண்ணுக்குட்டி அங்கேயே நிற்கிது. இந்த சாமி அந்த ஊர் சாமி. அந்த வீட்டுக்காரர் வந்து தெரிஞ்சவர், ஓ இப்போ தான் கண்ணு போட்டுச்சு அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டியை தொட போனவுடனே அந்த பசுமாடு முட்டை வந்தது. உடனே அவர் வந்து ஏதோ சொன்னார், உடனே பசுமாடு சாந்தமாச்சு. அவ்வளோ சென்சிட்டிவ் அது. அதுக்கு அடுத்த ஜென்மம் மனித பிறவி அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு புக்கில் படித்தேன். சரி, அது இருந்துட்டு போகட்டும். பசுவை கொலை செஞ்சால் பெரிய பாவம். பிராமணர் கொலை, அது ஏன் அப்படின்னாக்கா, பிராமணன் அப்படின்னாக்கா இப்போ எல்லாம் மாறிப்போச்சு. கடவுளையே நம்பி இருப்பவன், கடவுளையே சிந்தித்து கொண்டிருப்பவன், அவன் தான் பிராமணன் அப்படின்னு வேதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. அவனை கொலை செஞ்சால் அது ஒரு பெரிய பாவம். அது ஒன்று. பெண் கொலை, பெண்களை கொலை பண்ணுறது பெரிய பாவம் ஏன் சொல்லியிருக்குனாக்கா, பெண்ணை வந்து இந்து மதத்தில் வந்து டிவைன் மதர், லோக மாதாவுடைய அம்சமாக பார்க்குறோம். அதனால தான் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லுவாங்க, கடவுள் எல்லா குழந்தைகளையும் பாதுகாக்க முடியாது, அதனால் தாயை படைத்தார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். தாய்க்கு வந்து இந்து மதத்தில் அவ்வளோ உயர்ந்த ஸ்தானம், ஈவன் மற்ற மதங்களில் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெண்ணை கொலை செஞ்சால் அவள் தாய் ஆக போகிறவ இல்லை ஆணவ, அது ஒரு பெரிய பாவம். இந்த மாதிரி கொடிய பாவங்களை செய்திருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் அதிலிருந்து பாவத்திலிருந்து விடுபட முடியும். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லுவார் 2 இடத்துல, அபிச்சேதசி பாபேபிய சர்வேபிய பாபகிருத்தமா சர்வம் ஞானப்ளவேனைவ விருஜனம் சந்தரிஷ்யசி அப்படி சொல்லுவார். நீ எவ்வளோ பாவங்கள்லேயே மிகப்பெரிய பாவம் பண்ணியிருந்தா கூட உனக்கு ஆத்ம ஞானம் இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்வார். இன்னொரு இடத்துல 9th சாப்டரில், அது 4th சாப்டரில் சொல்கிறார். 9th சாப்டரில் சொல்கிறார், அபிச்சே சுதராச்சாரோ பஜதே மாம் அனன்யபா சாதுரேவ மந்தவிய சம்யக் வியவசித்தோஹி சக அப்படின்னு சொல்கிறார். நீ எவ்வளோ பெரிய துராச்சாரம்னாக்கா, துஷ்ட வேலைகளை செய்பவனாக இருந்தாலும் சரி, என்னை வழிபடுபவனாக இருந்தால் நீயும் சாதுதான். ஏன் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அப்படின்னு அடுத்தடுத்து சொல்லிட்டே கூடிய சீக்கிரமே அவனுக்கு சரியான புத்தி வந்துடும். எவ்வளோ தான் இந்த அதுக்காகத்தான் வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து அந்த கன்ஃபெஷன் இது பாலிசி. ஏன் அப்படின்னாக்கா, இதை போய் நாம் ஓப்பனாக சொல்கிறப்போ உள் மனசு, நம்ம மனசே நம்ம பேச்சை கேட்குது. அப்போ அடுத்த தடவை பண்ணுறப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுவான், சரி எத்தனை தடவை போய் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறது, இதை நிறுத்திடலாம் அப்படின்னு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ கடவுளை வழிபடுபவன் பாவத்திலிருந்து சீக்கிரம் வந்து விடுவான் வெளியில், மற்றவன் வரமாட்டான் அப்படின்னு 2 இடத்துல கேரண்டி கொடுக்குறார். அதை தான் இங்கே ராமகிருஷ்ணன் சொல்கிறார். இந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் எந்த பாவம் செய்தாலும் சரி வந்து விட முடியும். பட் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னாக்கா, அதோட இன்னொரு கண்டிஷனையும் சொல்கிறார். நம்பிக்கை மட்டும் இல்லை, இனி இத்தகைய கொடிய செயல்களை செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதியாக இறைவனிடம் சொன்னால் போதும், எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. இதையும் செய்யணும். ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கதை படித்தேன். ஒருத்தன் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வர்றப்போ ஏதோ ஒரு இடத்துல இப்படி நடந்து போகிறப்போ அங்கே வந்து ஒரு புதைக்குழி இருந்ததாம். தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டான். புதைக்குழின்னா நம்மளாம் பார்த்துருக்க மாட்டோம், அது பாட்டு சேர் மாதிரி இருக்கும், உள்ளே போனால் அப்படியே போயிடும், கீழே போய் மேலே போக வேண்டியது தான், உடம்பு கீழே உயிர் மேலே. ஸோ அவன் போய் விழுந்துட்டான். அப்புறம் கத்துறான், யாருமே இல்லை அங்கே. உடனே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணான் சின்சியராக. நல்லா கவனித்தோம்னாக்க,
எப்போ மிகப்பெரிய பயம் வருதோ அப்போ தான் நம்முடைய ஃபுல் மனசு கடவுள்கிட்ட போகும். இல்லை, என்னால் முடியும் பார்க்கலாம், இருந்தாலும் கடவுளே அப்படிங்கிறப்ப அது ஃபுல் மனசு போகாது. எப்போ நம்மளால் முடியாதோ, ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் போகிறப்ப தான் அப்போ தான் கோயிலுக்கெல்லாம் போய் ரொம்ப பத்திரமா எல்லாம் பூவெல்லாம் பார்ப்போம். இல்லை, நம்முடைய நிலைமை அந்த மாதிரி. எனவே பரவாயில்ல, ஏதோ பண்ணுறோமே. ஸோ இவன் விழுந்துட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறான், இடுப்பு வரைக்கும் போயிட்டான். கடவுளே என்னை மன்னிச்சிடு, நான் இனிமேல் என் மனைவிக்கு உண்மையான கணவனாக இருப்பேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரேயரை பாருங்கள். அப்போ இது வரைக்கும் இல்லைன்னு அர்த்தம். என் மனைவிக்கு உண்மையான கணவனாக இருப்பேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னா. 1 இன்ச்சு கீழே போனான். இனிமேல் ட்ரிங்கிங் ஹேபிட்டெல்லாம் விட்டுடுவேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்று. இன்னும் 1 இன்ச்சு கீழே போனான். ஸ்மோக்கிங் கூட பண்ண மாட்டேன், இன்னும் 1 இன்ச்சு கீழே போனான். பொய்யே சொல்ல மாட்டேன், கடவுளை என்னை காப்பாற்று, நிச்சயமாக என்னை காப்பாற்று அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணப்போ யாரோ ஒருத்தர் காரில் வந்தார். இவன் கத்துறதை பார்த்துட்டு உடனே 2 பேர் இறங்கி வந்தாங்க. உடனே அவங்க கயிறு எல்லாம் இருந்தது காரில் போட்டு பிடிச்சி இழுத்துட்டாங்க. விட 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 விடன்னு உடம்பு நடுங்குது. அங்கேருந்து ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு குளத்தில் போய் குளிச்சுட்டு அந்த வந்தவங்களே கேட்டாங்களாம், என்ன உடம்பெல்லாம் நடுங்குது, ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது, ரொம்ப பயந்து போயிருந்தேன் சார் அப்படின்னு. சரி வாங்க, எங்கள் காரில் அழைச்சிட்டு போகிறோம், இங்கே யாருமே இல்லை, எங்கே போகணும் அப்படி சொன்னோடனே அந்த எழுத்தாளர், அந்த ரைட்டர் எழுதுகிறார், எனக்கு முதலில் பாண்டிச்சேரி ஞாபகம் வந்தது அப்படின்னு. அப்போ பாண்டிச்சேரியில் மட்டும்தான் அவைலபிள். இப்போ அந்த குறையை நம்ம கவர்மெண்ட் நீக்கிடுச்சு. தமிழ்நாட்டில் அதை விட அதிகமாக கிடைக்குது. அங்கே அவ்வளோ தூரம் போக வேண்டியதே இல்லை. இங்கேயே கூட தெருவுக்கு தெரு 10 கடை, இங்கே கூட குடிச்சுக்கலாம். ஏன்னா அதை குடித்தா தான் நடுக்கம் தீக்கும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய், கை நடுங்குது டாக்டர், இதை எப்படி நிறுத்துறது அப்படின்னு கேட்டான். மறுபடி நாடியெல்லாம் பார்த்துட்டு, குடிக்கிற பழக்கம் இருக்கா? ஆமாம் டாக்டர். அதை நிறுத்துங்க. கை நடுக்கத்தை நிறுத்த முடியுமா சொல்லுங்கள், இல்லைன்னா நான் போகிறேன் அப்படின்னு நானும். அதில் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இனி இத்தகைய கொடிய செயல்களை செய்ய மாட்டேன் என்று உறுதியாக சொல்லணும். அந்த மாதிரி இருந்தால் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஒரு செயின்ட்டு, போன வாரம் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ரூமி அப்படின்னு ஒரு சூஃபி செயின்ட், அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஏன் இந்த நம்பிக்கை வந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். Why are you so enchanted by this world when a mine of gold lies within you? தங்க சுரங்கமே உன்னுடைய உள்ளத்தில் இருக்குது, அதை விட்டுட்டு இந்த சில்லற விஷயங்களுக்காக போய் அலையறியே அப்படின்னு அவர் கேட்குறார். நம்முடைய உண்மை சுரூபத்தை பற்றி நமக்கு எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, ஒரு எண்ணம் கூட இல்லை. இன்னும் உலக விஷயங்கள் அது வேணும் இது வேணும்னு அங்கேயே அலைஞ்சிட்டே இருக்கும். எவ்வளோ அடைஞ்சாலும் போகிறப்ப ஒன்றும் வரப்போகிறதில்ல, அது தெரியாமல் அலைஞ்சிட்ருக்கோம். ஒரு பிச்சைக்காரன் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், நிறைய கடைகள் இருக்குது, பெரிய பெரிய கடை, நகை கடை, துணி கடை, கத்திரிக்காய் கடை எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இடம், யாரும் யூஸ் பண்ணாத ஒரு இடம், அங்கே உட்காந்து அவன் பிச்சை இடுவான். யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டான். கரெக்டாக காலையில் வருவான், உட்காந்துருப்பான் சைலண்ட்டாக, கிடைச்சதை வச்சுட்டு சாயந்தரம் எங்கேயோ போய் தூங்கிடுவான், மறுபடியும் வருவான். 10-15 வருஷமாக அவன் அங்கேயே உட்காந்துருக்கான். கடைக்காரங்க எல்லோரும் அவனை பார்ப்பாங்க, தொந்தரவு இல்லைன்னு அவங்கள விட்டுட்டாங்க. கடைசியில் ஒரு நாள் காலையில் வந்து பார்த்தா செத்து போய் கிடக்குறான் அதே இடத்துல. இப்போ செத்து போன உடம்பை வச்சுட்டு கடையை திறக்க முடியாது இல்லையா? உடனே கடைக்காரங்களாம் என்ன பண்ணாங்க, முனிசிபாலிட்டிக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க பார்த்துட்டு, இது அனாதை போனால் நீங்களே ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவங்க என்ன பண்ணுறது தெரியல. சரி, இத்தனை நாள் இந்த இடத்துல உட்காந்துருந்தான், இதே இடத்துல இவனை புதைச்சிட்டு அப்புறமா கடையை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆளுங்களை கூப்பிட்டு தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தோண்டுனா ஒரு 5 அடி தோண்டியிருப்பாங்க. டங் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்து, பத்திரமா அதனெல்லாம் இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்த்தா ஒரு குடம் எடுத்தாங்க. அது அங்கே புதைச்சி வச்சுருக்காங்க யாரோ ஒரு மகாத்மா. எடுத்து பார்த்தா ஃபுல்லாக தங்க காசு. உடனே ஒரு கடைக்காரன் சொன்னாங்க, அட பாவி, தங்கத்தின் மேலே உட்காந்துட்டு சில்லற காசுக்காக இத்தனை வருஷம் அலைஞ்சியடா அப்படின்னு. இது ஒரு கதை. அது அவனுடைய கதை மட்டும் இல்லை, நம்முடைய கதை கூட. இது பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை தரக்கூடிய அந்த பரம்பொருள் உள்ளே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறார், என்கிட்ட உள்ளே வரமாட்டானா அப்படின்னு. நாம் வெளியில் எல்லார்ட்டையும் போயிட்டே இருக்கிறோம். அந்த நம்பிக்கை வந்துருச்சு,
ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சையதேந்திரியா, அந்த உயர்ந்த பரம்பொருளை அடைவான். சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் நாம் டெஸ்ட் பண்ணி அதன் மூலம் நம்பிக்கை கேதர் பண்ணிகிட்டே வந்தாக்கா பெரிய விஷயத்துக்கு கூட நமக்கு நம்பிக்கை வரும். நம்முடைய பிரசிடென்ட் சுவாமி ஸ்மரணானந்தஜி, நிறைய பேர் இங்கே தீட்சை எடுத்தவங்க இருப்பீங்க. அவர் என்கிட்ட ஒரு நாள் பேசுகிறப்ப சொன்னார். அப்போது அவர் ஜிஎஸ் ஜெனரல் செக்ரட்டரி பிரசிடென்ட் குவார்ட்டர்ஸுக்கு வந்திருக்கிறார், ரங்கநாதன்ஜி குவார்ட்டர்ஸுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு நான் ஏதோ டீயோ நம்ம கேட்டேன், நான் கொடுத்துட்டு அங்கே இருந்த ஒரு மேகசினை பார்த்தேன், பிரபுத்த பாரத்னு நினைக்கிறேன். அவர் அங்கே அவர் எடிட்டராக இருந்தவர் வேறு. அந்த பத்திரிகையோடைய பார்த்துட்டே வந்தப்போ ஒரு 5-6 அப்பீல்ஸ் பணத்துக்காக, இந்த பில்டிங் கட்ட போகிறோம், டிஸ்பென்சரி பில்டிங் கட்ட போகிறோம், லைப்ரரி கட்ட போகிறோம், கிச்சன் ரிப்பேர், என்னமோ சொல்லி வரிசையாக பல சென்டர்லேருந்து அப்பீல் போட்டு தான் ஆகணும். என்ன இல்லைன்னா யார் பணம் கொடுப்பாங்க? போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கீழே வச்சுட்டு நான் அந்த நேரம் டீ கொடுத்தேன். பாருப்பா எவ்வளோ பேர் அப்பீல் போடுறாங்க, ஜனங்க எங்கே போவாங்க பணத்துக்கு? நானும் இங்கே சாரதா பீட்டில் கிட்டத்தட்ட அவர் 20 வருஷமோ என்னமோ இருந்தார். பல பில்டிங் கட்டியிருக்கேன். சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு அப்பீல் கூட நான் போட்டதே இல்லை. பாருங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த பேப்பரில் கையெழுத்து போட்ட உடனே வேலுமட்டிலேருந்து பர்மிஷன் வரும். அதில் எல்லோரும் கையெழுத்து போட்ட உடனே நான் நேராக போய் கோயிலில் குருமராஜ் காலடியில் வச்சுருவேன். டாக்கூர், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம், இவ்வளோ எஸ்டிமேட். அந்த காலத்தில் 16 lakhs, நான் சொல்கிறது 25 வருஷம் முன்னாடி. இது 16 lakhs, 25 lakhs, 50 lakhs பணத்துக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து ஆஃபீஸில் வச்சுட்டு தெரிஞ்ச 4-5 பேருக்கு மட்டும் ஃபோன் பண்ணுவேன், ஏதோ கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. பணம் தானே சேரும். அவர் நினச்சா நடக்காதா அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். பட் அந்த மாதிரி நம்பிக்கை எல்லாருக்கும் வரணுமே இல்லை? அந்த நம்பிக்கை இருந்ததால் அவர் பிரசிடெண்ட் ஆனார். தி பெஸ்ட் இஸ் செலக்டட் ஆல்வேஸ் இல்லையா? சாரதா மட்டிலேருந்து ஒரு மாதாஜி வருவாங்க, அமலப்பிராணா மாதாஜி. அங்கே அவங்க ஜிஎஸ். ரங்கநாதன்ஜி மகாராஜை பார்க்க அடிக்கடி வருவாங்க. ஒரு தடவை வந்துட்டு நான் இப்போ உள்ளே இருக்கேன், எஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்தாக்கா ரூமுக்குள்ளாரையும் அழைச்சிட்டு போயிடுவோம். சேர் போட்டு உட்காந்த உடனே அந்த அம்மா ஒரு அப்பீல் வச்சுட்டு, மகாராஜ் சம் நியூ ப்ராஜெக்ட் வி ஆர் ஸ்டார்டிங், அதுக்கு ஏதோ சம் ஒரு 50 lakhs என்னமோ ஏதோ ப்ராஜெக்ட் எஸ்டிமேட், ஃபஸ்ட்டு அப்பீல் வி ஆர் கிவிங் டு யூ அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ரங்கநாதாஜி எப்போவுமே சாரதா மட்டுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார், ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பெண்களுடைய முன்னேற்றத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பார். ஏன்னா அவர் சொன்னார் என்கிட்ட ஒரு நாள், எங்கள் அம்மா எங்கள் சின்னம்மாலாம் பாத்ரூம் போக முடியாமல் கஷ்டப்படுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் ஜெயராம்பாட்டியில் டாய்லெட் ஒவ்வொரு வீட்டும் கட்டுறதுக்கு பணம் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். நோ மதர் ஷுட் சஃபர் இன் இந்தியா அப்படின்னு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு தங்கமான மனசு அவருக்கு. ஸோ இந்த மாதாஜி அப்பீலை வச்சுட்டு சொல்கிறாங்க. அப்போ மகாராஜ் பிரித்து பார்க்கல. வாட் இஸ் யுவர் எஸ்டிமேஷன்? 50 lakhs. ஓகே, ஹவு மச் யூ வாண்ட் ஃப்ரம் மீ அப்படிங்க. எவ்வளோ வேணும் என்கிட்ட எவ்வளோ எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. அந்த அம்மா அமலப்பிராணா மாதாஜி, அந்த அம்மாவும் ரொம்ப அற்புதமான ஒரு அம்மா. மகாராஜ், ஈவன் இஃப் யூ கிவ் 100 rupees, that is sufficient. Our wish is first donation should come from your holy hands. என்ன நம்பிக்கை பாருங்கள். நான் இதெல்லாம் கேட்டு அசந்து போகிறது. ஃபஸ்ட் டொனேஷன் இஃப் யூ கிவ், அதர் டொனேஷன் வில் கம் மகாராஜ், வாட் எவர் யூ லைக் யூ கிவ். உடனே இவர் அப்போ இருக்கிற என்ன அமௌண்ட்டோ 1 லட்சமோ 2 லட்சமோ செக் போட்டு கொடுப்பார். எடுத்துகிட்டு சந்தோஷமாக போவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அந்த ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. அதான் இங்கே சொல்கிற, நம்பிக்கை இருந்தால் எல்லாம் அடைந்து விட முடியும் அப்படி சொல்லிட்டு இவ்வாறு பேசிய பின் குருதேவர் பாடினார். பாட்டை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.
ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.